நம்ம உலகத்தை மாற்ற போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ அதுதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ டெவலப் ஆகிட்டே வருது. ஹியூமன்ஸோட ரொம்ப டேலண்டடா ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஜாப்லெஸ்ஸா போக போதே நம்ம கண்ட்ரியில. நம்ம கண்ட்ரின்னு இல்லை, ஓவரால் வேர்ல்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ ஆக்கிபை பண்ணிட்டு வருது. ஆல்மோஸ்ட் ஆக்கிபை பண்ணிடுச்சு. இன்னும் என்ன ஏஐக்கு இன்னும் கொண்டு வரலன்னா, ஹியூமனோட பிரெயினை அப்படியே கொண்டு வந்து அதுக்கு கான்சியஸ்னஸ் கொடுக்கறது மட்டும்தான் இன்னும் வந்து பண்ணாம இருக்காங்க, கண்டுபிடிக்காம இருக்காங்க. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்துல கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2050 நம்ம ஏழே மொத்தமா மாற போதே, நம்ம வேர்ல்டே மொத்தமா மாற போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை ஒன்னொன்னா பார்ப்போம். ஏஐய எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் அதை எங்க இம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எதுலலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபியூச்சர்ல அது என்ன பண்ண போறோன்றது இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆன்ல வச்சுட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து சேர்ப்பேன். ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக சிம்பிளாக அப்போ தான் உங்ககிட்ட வந்து நான் சொல்ல முடியும். ஹே ஸ்குவாட், நான் உங்கள் ராஜா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைன்டீன் 50ல ஜான் மெக்கர்டின்ற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்டிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏஐன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்ற ஒரு டேர்மை அவர் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஐ ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1956ல டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜென்ரலா உருவானது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐன்ற ஒரு டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950ஸ்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செஸ்ன்ற ஒரு கேம் நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம். ஸோ ஆன்லைன்ல விளையாடி இருப்போம். நம்ம செஸ்ன்ற கேமு நம்ம ஒரு காயின் மூவ் பண்ணோம்னா ஆப்போசிட்ல கம்ப்யூட்டர் ஒரு காயின் மூவ் பண்ணோம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் எப்படி சொல்லிட்டு இருந்தோம், அந்த காலத்துல நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் பாட் தான் விளையாடுது, கம்ப்யூட்டர் பாட் தான் விளையாடுது, ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த பிரின்சிபல் என்னன்றத பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இது ஒன்று தான் யூஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ கரண்டாக நம்ம இந்த ஏஐ எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நெட்லேயே கனெக்ட் பண்ணி இப்போ ஏஐ நம்ம கூட கனெக்ட் ஆகி ஸோ மியூச்சுவலாக பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்பிங்கில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேனே, அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இது. நம்ம பேசணும்னா அது நமக்கு ரிப்ளை பண்ணும், பேசியே ரிப்ளை பண்ணும், வாய்ஸ்லேயே ரிப்ளை பண்ணும். ஸோ அதுதான் இந்த NLPன்னு சொல்கிறாங்க. செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் நம்ம ஃபோனில் இருக்குல்ல, ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிள். ஃபேஸ் ரெகக்னேஷனை ஏஐனால யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும். ஸோ ஃபேஸ் ரெகக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஃபோனில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. அது ஏஐயோட இஷ்யூவாகவும் இருக்கலாம். அது கூடிய சீக்கிரம் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேர்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் கேரில் எங்கெங்க ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ A to Z ஒரு ஹியூமனோட ஃபால்ட்டை ஃபிங்கர் டிப்பில் சொல்லும் ஏஐ. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன டிசீஸ் இருக்குது, அதை எப்படி க்யூர் பண்ணும், அது க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும், மெடிசன் இருக்கா இல்லையா, மெடிசன் இல்லைன்னா அதை எப்படி தயாரிக்கிறது, எல்லாமே அதை சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு ஏஐயை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கம் போல நிறைய இடத்துல ட்ரேடிங் பண்ணுறாங்களே, அந்த ட்ரேடிங் மேலே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஜிக்கலாக இந்த ட்ரேடிங்கை எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன அல்காரிதம் எங்கெங்கே போகுது, ட்ரேடிங்கில் கிராஃப் எப்படி போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸில் ஃபினான்ஸ்க்கு ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். ஸோ அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்னா என்ன, யூடியூப், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க யூடியூப் வீடியோ இதுவே நம்ம ஏஐ தான் பார்க்குது. ஸோ ஒரு ரோபோட் இல்லை ஒரு பாட் தான் வந்து எல்லாத்தையும் பார்க்குது. கண்டென்ட்ல எதா மிஸ்பிஹேவியர் இருக்கா,
இல்லை ஏதாவது அஃபென்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா அப்படி பார்த்து அதுவே காப்பி ரைட்டோ இல்லை ஸ்ட்ரைக்கோ கொடுக்கும். ஸோ சிம்பிளா இங்கேயே சொல்லலாம் ஏஐ தான் வச்சிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தரையா ஏஐ பார்ப்போம். ஸோ நீங்க ஒரு தப்பு பண்ணாலுமே உடனே அதை வந்து ரியாக்ட் பண்ணிடும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன்ஸே ஒரு கட்டத்துல வந்து ஏஐ லீட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளார இந்த ஏஐ யூஸ் பண்றாங்க. எங்கெங்க ப்ரோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளார யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற கூட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏஐ ரோபோட்ஸ் மூலியமா தான் பண்றாங்க. அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில இப்போ ஃப்ளோர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணோம், ஏன் நம்ம வீட்லயே வச்சுக்கலாமே, வீட்டுல இப்போ ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துல அதுக்குன்னு ஒரு ரோபாட்லாம் இருக்கு. ஸோ அதுவே கிளீன் பண்ணிட்டு அதுவே அதுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கும். ஸோ அந்த மாதிரிலாமும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏஐ என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது. டாப் 10 ஏஐ ரிசர்ச்சர்ஸை தான் பார்க்க போறோம். ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம். நம்பர் 1, அன்இமேஜினபிள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அப்படின்னா என்னன்னா, பெரிய பெரிய கோடிங்கோ இல்ல இது வரைக்கும் டீபக்கு கண்டுபிடிக்க முடியல, இந்த கோடிங்கான டீபக் கண்டுபிடிக்க முடியல, அடுத்த ஸ்டெப் என்ன கோட் பண்ணும், சுத்தமா ஹியூமனால கண்டுபிடிக்காத திங்ஸை பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கோடிங்கை ஈஸியா சால்வ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஏஐ. அதுக்கான ஒரு முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஐ இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணுன்னா, இருக்கிற எல்லா டேட்டாவுமே எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எங்கென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரே கோடிங்கா சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டா கொடுக்கும். ஸோ அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் நினைக்கிறேன். நம்பர் 2, சஃபஸ்டிகேட்டட் இன்ட்ராக்ஷன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு இருக்கோம்ல கூகுள் அசிஸ்டன்ட் கூட, ஸோ அதுதான் சஃபஸ்டிகேட்டட் இன்ட்ராக்ஷன் சொல்றாங்க. ஒரு மிஷின் கூட ரொம்ப சுலபமா அது நமக்கு திருப்பியும் நம்மள மாதிரி ஆன்சர் பண்றக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் தான் கொண்டு வர போறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, இதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்டயோ இல்லை உங்க அப்பா கிட்டயோ இல்லை உங்க ஃபேமிலி கிட்டயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க பேச போறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க டிவைஸ் கூட தான் நீங்க பேச போறீங்க. ஸோ என்னன்னா அப்படி பார்த்தோன்னா பைத்தியமாயிடுவோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆக போறோம். ஸோ உலகத்துல ஃபுல்லா அந்த மாதிரி தான் ஆகிக்கிட்டே வருது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்துடும். ஏன் இப்பெல்லாம் வந்து இந்த ஃபுட்டை காமிச்சு இந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கூட அது ஆன்சர் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு ஏஐ டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிரியாணியை ஸ்கேன் பண்ணி அது காமிச்சிங்கன்னா, இது நல்லா இருக்கும், இந்த கலர்ல இருக்கு, இன்னும் இதில் இதை ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்னாமும் சொல்ற அளவுக்கு ஏஐ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த சஃபஸ்டிகேட்டட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தேர்ட், ஹைப்பர் கனெக்டட் வேர்ல்ட். அப்படின்னா என்னன்னா, ஸ்மார்ட் சிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல வந்து யாருமே உட்காரல. ஸோ நீங்க வந்து இங்க இருந்து டெல்லி வரைக்கும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஈஸியா டெல்லி வரைக்கும் அதே கூப்பிட்டு போயிடும். ஸோ ஷார்ட்டா எந்த ரூட்ல இருக்கு, டிராஃபிக் எந்த ரூட்ல இருக்கு, எந்த இடத்துல ஈஸியா போகலாம், ஸோ டிராஃபிக் இல்லாத இடத்துக்கு போகலாமா அப்படின்றது எல்லாமே அதுவே இமேஜின் பண்ணி ஸோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஸோ அதுவே நம்ம கூப்பிட்டு போகன்றது தான் உண்மை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 4th, ஹைப்பர் பர்சனலைஸ் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன்ல இந்த ஏஐ வந்து வந்துச்சுன்னா ஸோ ரியலி டஃப். ஏன்னா இப்பயே வந்து எஜுகேஷன் ரொம்ப லோவா இருக்குன்னா நாலேஜபிள் பர்சன் அவ்வளோ பேர் இல்லை. பட் ஆனால் இந்த ஏஐ இதுக்குள்ளார வந்துச்சுன்னா கன்ஃபார்மா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இப்பயே நம்ம எல்லாருமே சோம்பேறி. ஸோ எல்லாமே நம்ம ChatGPT கிட்ட அந்த மாதிரி தான் கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏஐ ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போகுதுன்றது தான் உண்மை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல இதை யூஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெயினை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏஐ படிச்சுட்டு கிளியராக படிச்சுட்டு இவனுக்கு இவ்வளோதான் நாலேஜ், இவனுக்கு இவ்வளோதான் மெமரி பவர், ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இவனுக்கு பிளான் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுப்போம். இப்போ நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஏஐ வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்ல 3D வேர்ல்டாக மாறும்போது அதான் உண்மை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வந்துடும். ஸோ சுந்தர் பிச்சை ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அது என்னன்றதை நான் பொறுமையாக பின்னாடி சொல்கிறேன். நம்பர் 5, குவாண்டம் பவர் ஏஐ. குவாண்டம் பவர் ஏஐன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஏஐ டெவலப்மெண்ட்டு, பயங்கர தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வச்சு
பிளாக் செயின் வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வச்சு தான் ஏஐ இப்போ ரன் ஆக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேட்டா ரொம்ப சீக்கிரமா லைட்னிங் ஸ்பீட்ல போற மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்னா ரொம்ப ஸ்பீடா எப்படி போறது அப்படின்றத ஒரு டேட்டா வந்து சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆகி சீக்கிரமா ரிப்ளை போற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்பர் 6 ஏஐ வில் ப்ரொலாங் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ வந்து ஒரு உயிரினத்தை காப்பாற்ற போகுது அப்படின்னா அந்த உயிரினம் என்னென்ன நம்ம ஸோ ஹியூமன்ஸை காப்பாற்ற போகுதுன்னு சொன்னீங்கன்னா நம்புவீங்களா? ஸோ அதான் உண்மை. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேன்சரை எப்படி சீக்கிரமா கியூர் பண்றது, அவர் சீக்கிரமா எப்படி அலைவா கொண்டு வர்றதுன்றதுதான் ஏஐ பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸு. ஏஐல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ ஏஐ வந்து நிறைய இடத்துல அட்வான்டேஜா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் டிஸ்அட்வான்டேஜா யூஸ் பண்ணாதீங்கன்றதான் நான் சொல்ல வரேன். ஹெல்த் கேர்ல மிகப்பெரிய ரோல் பண்ண போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனை சீக்கிரமா எப்படி ரெக்கவர் பண்றது. ஸோ இவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருந்ததுன்னா அதுக்கான ரிசர்ச் எடுத்து அதுக்கான ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கான மெடிசனை கியூர் பண்ணி சீக்கிரமா உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். ஸோ அதுக்கேற்ற ஏஐஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. 2050 வரும்ன்றது எதிர்பார்க்கப்படுது. நம்பர் 7 என்ஹான்ஸ்டு பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜிலையும் ஏஐ யூஸ் பண்ண போறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெனட்டிக், உங்களோட டிஎன்ஏ எல்லாத்தையும் A to Z இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரக்ஸோ இல்லைன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு டிஎன்ஏவோ இல்லை குளோன் வெக்டாரோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி உங்களோட பாடியில் இருக்க செல்ஸையோ இல்லை ஆர்கன்ஸையோ ரிப்பேர் பண்ணுன்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் பயோடெக்னாலஜிலையும் இதை யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். இதெல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நம்பர் 8 அட்வான்ஸ்மெண்ட் இன் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா என்னன்னா ஒரு ஏஐயோட பிரெயின் வந்து ஹியூமனோட பிரெயினையே டிஃபீட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ஏஐயோட பிரெயின் தான் பயங்கரமா ஃபங்க்ஷன் பண்ணும், ஃபாஸ்டா ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸே ஏஐ டிஃபீட் பண்ணணும் இன்டெரக்டா சொல்ல வராங்க. ஸோ அதை டேரக்டாவும் சில பேர் சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ இப்போ நீங்க நினைக்கிற என்ன வேலையா இருந்தாலுமே ஒரு ஏஐ வந்து ஈஸியா முடிச்சிடும், சீக்கிரமாவும் முடிச்சிடும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, ஏஐ எல்லாமே பண்ணிடும் அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஆனா இந்த இடத்துல என்னோட பிலீஃப் என்னன்னா ஒரு ஹியூமனோட கிரியேட்டிவிட்டி லெவல் அளவுக்கு ஒரு ஏஐக்கு வருமானு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹியூமன் வந்து ஒரு 4 திசையில திங்க் பண்ணும். பட் ஆனால் அந்த ஒரு ஏஐ கிட்ட நீங்க ஒரு கமெண்ட் கொடுத்து நீங்க ஒன்று பண்ண சொன்னீங்கன்னா அது டிஃப்ரெண்டா நம்ம கொடுக்குது. பட் ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி அது கொடுக்குதா, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நம்ம கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இடத்துல கொடுக்குது, சில இடத்துல கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அந்த சில இடம் கொடுக்காம இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹியூமன் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட பிலீஃப். ஸோ ஏஐ எல்லா ஒர்க்கும் பண்ண போகுது, யாருக்குமே ஜாப் கிடையாது ஃபியூச்சர்ல, எல்லாமே வந்து ஏஐ தான் பண்ண போகுது. உங்களுக்கு எந்த ஜாப்பும் இல்லை, கோடிங்கே நீங்க பண்ண போறது இல்லை, கோடிங்கும் எல்லாமே இதுதான் பண்ண போகுது. ப்ராப்ளம் சால்விங்கும் நீங்க பண்ண போறது இல்லை, ப்ராப்ளம் சால்விங்கும் எல்லாமே இதுதான் பண்ண போகுது. எஜுகேஷனே உங்களுக்கு வேணாம், எஜுகேஷன் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் உட்காந்தபடியே ஏஐ எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும், ஏஐ எல்லா நாலேஜும் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இது வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வரத்துக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கதான் உண்மை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்துடும் தான் எனக்கு நினைக்கிறேன். நம்பர் 9 செல்ஃப் ஹீலிங் ஏஐ. அப்படின்னா என்னன்னா ஒரு ஏஐ தனக்குத்தானே அதை ஹீல் பண்ணிக்கும். மீன்ஸ் ஒரு இடத்துல ஒரு டேட்டா வந்து கரெக்ட் ஆகி ஒரு இடத்துல அப்படியே நிற்கிது, எல்லா மற்ற டேட்டாவால் மூவ் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா அது வந்து மற்ற டேட்டாவை வச்சு இதை மூவ் பண்ணி அசால்ட்டாக அதை ஹீல் பண்ணிக்கும் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அதையும் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய நெட்வொர்க்கிங் மூலியமா பெரிய பெரிய லார்ஜ் நெட்வொர்க்கிங்ல இப்போ ஏதோ ஒரு டேட்டா ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா அதுவே ஹீல் பண்ணிட்டு அதுவே ஈஸியாக சால்வ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் அதுவே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான இன்வென்ஷனும் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் 2050 வேர்ல்டே வேற லெவலில் மாறப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம A to D நந்தா ப்ரோ வந்து அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு.
என்னன்னா ஒரு ஏஐக்கு இல்லை ஒரு ரோபோட்டுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ அதுதான் உண்மை. ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. பட் ஆனால் அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுன்றது உண்மை. இப்போ வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹியூமன் பிரெயின் அளவுக்கு ஏஐ பிரெயினுக்கு ஒரு கான்சியஸ் கொடுத்து அதை வந்து ஒரு ரிவர்க் பண்ணி கொண்டு வர்றது ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து உண்மையாக ஒரு ஏஐ அதையே வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அதை தள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ரோபோட்டை வச்சுருக்காங்க. அப்படி இருக்க ஒரு கண்ட்ரியில் வேலை பொழு தாங்காமல் ஒரு ரோபோட் தன் உயிரை மாய்த்து கொண்டது. சரி, ஓகே ப்ரோ, இது வந்திருக்கு, ஓகே, இந்த ரோபோட் என்னன்னு சொல்லிட்டு எஸ்டிலாம் சொல்லிட்டீங்க. இது உண்மையாகவே வந்து தன்னை மாய்த்து கொள்ளுமான்னு கேட்டினா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஏஐ யூஸ் பண்ணுற ரோபோட்னா எஸ், இது ஏஐ யூஸ் பண்ணுற ரோபோட் தான். ஏன்னா நேவிகேஷன் எல்லாமே ஏஐக்குள்ளே தான் வரும். ஆனால் அதுவே தன்னைத்தானே உணர்ந்து கான்சியஸ்னஸோட ஃபவுண்டைனில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வதற்கோ இல்லை மாடி பிளந்து விழுந்து மாய்த்து கொள்வதற்கோ அதுக்கான அறிவு இருக்கானா? கிடையாது. நம்பர் 10, தி ஏஐ சிங்குலாரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே ஒரே ஆளா நின்று எல்லா வேலையும் முடிக்கிறது தான் அது. ஸோ ஒரு மிஷினால எல்லா வேலையுமே பண்ண முடியும், எல்லா வேலையும் பண்ணணும், எல்லா வேலைக்குமான சொல்யூஷனும் இது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான இது ஒரு டேர்ம் தான் இது வந்து ஏஐ சிங்குலாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய இடத்துல பெரும்பாலும் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரிசர்ச்சில் இது ஒரு பெரிய இதுவாக போயிட்டு இருக்கு. ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் இதையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டே வந்து ஏஐயா மாறப்போகுது. 2050 எப்படி இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு இருக்க போகுது, அதுதான் உண்மை. ஸோ என்னாலே இமேஜின் பண்ண முடியல 2050 எப்படி இருக்கும். இப்போ நான் ரிசர்ச் பண்ணும்போது R&D பண்ணும்போது இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சேன். இதுவும் மேலே தான் நான் நிறைய கண்டுபிடிச்சேன். பட் ஆனால் அது வந்து ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து இப்போ இருக்கா ஏஐயில் அப்படின்றது வந்து இன்னைக்கு தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ அவரும் பேசியிருக்காரு. ஸோ என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏஐ யூஸ் பண்ணல, இல்லை நீங்கள் ஒரு ஏஐ யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏஐ யூஸ் பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு காற்றுல நம்பிக்கிட்டு இருக்க குப்பை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கொண்டு வாங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சுந்தர் பிச்சை ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏஐ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டராக ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அது வந்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுற வேலையும் ஒரு ஏஐ பண்ணிடுச்சுன்னா அப்போ எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அது பெட்டர் ஆக்கும் அப்படின்ற பட்சத்தை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பெட்டர் ஆகணும்னா நீங்கள் ஒரு 4 கிரியேட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் ஒரு 4 விதமாக திங்க் பண்ணி அதோட அவுட்புட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூடும். எல்லாமே அதுவே சொல்லிடுச்சு, நீங்கள் டைப் பண்ணுற பட்சத்தில் எல்லாமே அதுவே சொல்லிடுச்சுன்ற நேரத்தில் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஏஐ வந்து அதிகமாக கொண்டு வருது, இது எப்படி சொல்கிறாங்கன்றது தெரியல, எனக்கு தெரியல, உங்களுக்கெல்லாம் எப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்ததான் என்ன சொல்கிறாருன்னா ஏஐ வந்து உங்களோட டைமையும் உங்களோட வேலையையும் ஈஸியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விதத்தில் டைம் சேவ் ஆகும், அது கன்ஃபார்மாக உண்மைதான். ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு வேலையை முடிச்சிடலாம். ஸோ டக்குன்னு வேலையை தூக்கி போட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆத்தென்டிகேஷன் ஆப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான கோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ChatGPTல டைப் பண்ணாலே எல்லாமே அதில் வரும். ஸோ அது வர முடியாமல் ஈஸியாக அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு வேலையை ஈஸியாக முடிச்சுட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு விதத்துல டைம் சேவிங்காகவும் உங்களோட மணி சேவிங்காகவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த விதத்தில் கூடும். பட் ஆனால் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடுன்ற பட்சத்தில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், அது வேணால் உண்மை. ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஏஐ வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் ஏஐ பண்ணோம், நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியலனாலும் ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா அது ஈஸியாக சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் இஸ் ட்ரூ. ஸோ இன்னொரு சுந்தர் பிச்சை சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கு இதுதான்.
ஸோ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, கரெக்டான வழியில் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் பிட்ஃபாலில் மாட்டிப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு குழியிலையோ இல்லை ஒரு த்ரெட்லையோ நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது கன்ஃபார்மாக உண்மைதான். அவர் சொல்றது 100% ரைட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏஐயை தப்பாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் நிறையா நியூஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ஃபேஸையோ ஃபேக் டிப் பண்ணி அவங்களோட ஃபேஸை மாற்றி, ஸோ நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க ஏஐ, இல்லைனா நீங்கள் ஒரு பிட்ஃபாலில் மாட்டிப்பீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தட் இஸ் ட்ரூ. ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி. ஏஐ வந்து எலக்ட்ரிசிட்டி மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த இடத்துல நெட்வொர்க்குன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் ஒரு வில்லேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா, வில்லேஜில் இன்டர்நெட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா சிக்னலே கிடைக்கிறது இல்லை, ஃபோன் சிக்னலே கிடைக்கிறது இல்லை. அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? ஸோ நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வரைக்குமே இன்னும் எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க் கொண்டு வரல. டீப்பான ஒரு வில்லேஜுக்குள்ளார போனீங்கன்னா ஃபோன் சிக்னலே கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளார போனாலும் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கும், நீங்கள் ஒரு வில்லேஜ் டீப்பான வில்லேஜுக்குள்ளார போனாலும் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி கூட கம்பேர் பண்ணி ஏஐ வந்து எலக்ட்ரிசிட்டி அளவுக்கு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகி எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆக போகுது ஏஐ ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து எலக்ட்ரிசிட்டி கம்பேர் பண்ணதில் அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து ஏஐயை வேற லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேற லெவலில் கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் வந்து 2050 இந்த மாதிரி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக 2050 எல்லாமே மாறுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் எல்லாருமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வீடியோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இதில் வீடியோ பண்ணுறேன். பட் ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மையான இன்ஃபர்மேஷன், எந்த அளவுக்கு பொய்யான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. நான் ரிசர்ச் பண்ண அளவுக்கு, நான் ஆர்என்டி பண்ண அளவுக்கு, ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா இதை மன்னிச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ப்ரோ இது கரெக்டாக இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா ப்ரோ இது தப்பு ப்ரோ, இதுதான் உண்மை அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ அடுத்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ யார் யார் அடுத்த கண்டென்ட்டை ப்ரோ இந்த கண்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த டாப்பிக்கே நான் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக அதை பண்ணுறேன். ஸோ until then, bye from Raja.